இந்தியாவில் இப்போ பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா எப்ஸ்டீன் கோப்புகள் தான். எப்ஸ்டீன் கோப்புனா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுல தொடங்கி நரேந்திர மோடி உள்ளிட்ட பழம்பெரும் பிரபலங்களின் பெயர்கள் வர இந்த எப்ஸ்டீன் கோப்புகளை இடம்பெற்றிருக்கு. அமெரிக்காவில் பெரும் பணக்காரரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டுக்காக கடந்த 2019ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காரு. மர்மமான முறையில் இவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அரசு தரப்புல இவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் எப்ஸ்டீனுக்கும் ட்ரம்ப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் அதனால அவருடைய ரகசியம் வெளிவந்துடக்கூடாது என்பதற்காகவும் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசியல் வட்டாரத்துல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில எப்ஸ்டீன் பல்வேறு தரப்பினருடன் உரையாடிய வீடியோக்களும் ஆவணங்களும் மின்னஞ்சல்களும் விசாரணையில பொதுவெளியில வைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வலியுறுத்திருக்கு. அதை தொடர்ந்து எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படைத்தன்மை சட்டத்தை அமெரிக்கா நாடாளுமன்றம் கடந்த ஆண்டு நவம்பர்ல நிறைவேற்றுச்சு. இதனை அடுத்து கடந்த ஆண்டு இறுதியில முதல் கட்டமா எப்ஸ்டீன் கோப்புகள் அமெரிக்கா நீதித்துறை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஜனவரி 30ஆம் தேதி சுமார் 35 லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் வெளியிடப்பட்டது. இதுல 20,000 வீடியோக்களும் 1,80,000 புகைப்படங்களும் இருந்திருக்கு. பல்வேறு நாடுகளின் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்களின் பெயர்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. குழந்தைகளை விற்பனை செய்வதற்காக மரலோகாவில் நடத்தப்பட்ட ஒரு விருந்துக்கு எப்ஸ்டீன் அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த விருந்துல பெண் குழந்தைகள் முற்றிலுமாக அபியூஸ் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விருந்துல எலான் மஸ்க் வயதான பலர் கலந்து கொண்டிருக்காங்க. ஜூனியர் ட்ரம்ப், இவான்கா ட்ரம்ப், எரிக் ட்ரம்ப் உள்ளிட்டரும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்ஸ்டீன் கோப்புகள்ல ட்ரம்பினுடைய பெயர் 3000க்கும் அதிகமான முறை இடம்பெற்றிருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராகவும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவனுடன் பாலுறவு கொண்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 2013 ஜூலை 18 எப்ஸ்டீன் மின்னஞ்சலில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் ரஷ்ய பெண் ஒருவருடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எப்ஸ்டீன் கோப்புகள்ல நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, தொழிலதிபர் அனில் அம்பானி இவங்க எல்லாருடைய பெயர்களும் இடம்பெற்றிருப்பதால இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2017 ஜூலை 9ஆம் தேதி மின்னஞ்சல் ஒன்றுல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை பெற்றிருக்கார். இஸ்ரேல்ல அமெரிக்க அதிபரின் நலனுக்காக தேவையான எல்லாத்தையும் டென்ஸ்ட் அண்ட் சாண்ட் அப்படின்னு ஒன்று செஞ்சிருக்காரு. அது நல்ல பலனளித்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீனும் குறிப்பிட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி எப்ஸ்டீனிடம் இருந்து என்ன மாதிரியான ஆலோசனையை பெற்றாரு? மோடியின் இஸ்ரேல் பயணத்தின் மூலம் ட்ரம்புக்கு என்ன நன்மை எல்லாம் கிடைச்சிருக்கு? அது பலனளித்ததா என்று எப்ஸ்டீன் குறிப்பிட்டிருந்த பொருள் என்ன? இந்த கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும்னு நாடு இது தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு எக்ஸ் பக்கத்துல காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கு. எப்ஸ்டீன் கோப்புகள்ல மோடியின் பெயர் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கும் மத்திய அரசு 2017 ஜூலையில பிரதமர் மோடியும் எப்ஸ்டீன் கோப்புகள்ல மோடியின் பெயர் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கும் மத்திய அரசு 2017 ஜூலையில பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணத்தை தவிர மின்னஞ்சல்ல உரையாடியுள்ள அனைத்தும் வதந்தியை விட மிகவும் மோசமானது, அதை புறக்கணிக்க வேண்டும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விளக்கம் வேண்டும் சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல விவாதித்து பிரதமர் மோடி அதற்கு பதிலளிக்க வேண்டும் சொல்லிட்டு காங்கிரஸ் தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எப்ஸ்டீன் பைல்கள்ல யார் யார் பெயர்களோ இடம்பெற்றிருக்கின்றது. ட்ரம்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து ட்ரம்ப் என்ன செய்ய போறாருன்னு பிரதமர் மோடி என்ன சொல்லுவாருன்னு நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்குது.